ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால். ஸோ சென்னை என்எஃப்சி அவங்களோட 17வது லீக் மேட்ச் சென்னையில் வச்சு நடந்துச்சு அகெயின்ஸ்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட்ஸ். அந்த மேட்ச் வந்து 0-0ன்னு மறுபடியும் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் 2025 3வது கேம் இதுலேயும் நம்ம ட்ரா தான் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரீத்தம் கோட்டலோட சைனிங் வந்து நிஜமாவே ஒரு கீ அடிஷன் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேக்லைனில் ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டியே இருந்திருக்காதுன்னு தான் சொல்லியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி விக்னேஷ் தக்ஷிணாமூர்த்தியோட டெபியூவும் சூப்பராக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அவரும் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக்ஸ்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணார். என்ன தான் ஒரு மாதிரி மேஜரான பொசிஷனை வந்து எம்பிஎஸ்ஜி வச்சுருந்தாலும் ஒரு கவுண்டர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து சென்னை எஃப்சி வந்து இன்றைக்கி கையாண்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஓவன் காயிலும் வந்து ஃபீல்டில் இல்லை. அண்ட் அப்படி இருக்கும்போதே ஒரு சூப்பர்பான கேம் பிளேயை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சென்னை எஃப்சி. அண்ட் இதில் ஒரு அன்ஸ்போர்ட்டிங்கான பிஹேவியர் என்னதுன்னா மோகன் பகானோட ஒரு ஃபவுல் பிளே தான். அண்ட் அவங்க வந்து ஒரு மாதிரி ரெஸ்லிங் மாதிரி தான் விளையாண்டுருக்காங்க இன்றைக்கி. கிட்டத்தட்ட கார்னர் ஷீல்ட்ஸ் அண்ட் இர்ஃபான் எத்வாத், எல்சினியோ, நம்மளோட கீ பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து இன்ஜூர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலை. அண்ட் கியான் நாசிரியுமே வந்து அவரோட டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை காட்டியிருந்தார். ஸோ ஓவராலாக வந்து சென்னை எஃப்சி டீமாக நல்லா விளையாண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நம்மளோட ஒரு கீ ட்ரிபிள்ஸ், கார்னர் ஷீல்ட்ஸோட ஒரு கீ ட்ரிபிள்ஸ் அண்ட் இர்ஃபான் எத்வாத் வந்து நிறைய டுவெல்ஸ் வின் பண்ணார். ஸோ வந்து ஃப்ரண்ட் லைன்லேயுமே வந்து நம்ம இன்றைக்கி சூப்பராக தான் இருந்தோம். பட் ஏடிகே மோகன் பகானோட அந்த ஃபவுல் பிளே காரணமாக தான் நம்மளால் கோல்ஸ் அடிக்க முடியலன்றது என்னோடய கருத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமுக்கு வந்து இப்போ தான் ஒரு ஃபுல் ஸ்குவாடுக்குரிய ஸ்டெபிலிட்டியே கிடச்சிருக்கு. அண்ட் போக போக அடுத்த கேம்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இந்த மேட்ச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த அன்ஸ்போர்ட்டிங் பிஹேவியர் மட்டும் இருந்திருக்கு, இல்லைன்னா சென்னை எஃப்சி வந்து இன்றைக்கும் வின் பண்ணியிருந்திருக்கலாம்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது ஒரு ஸ்கேண்டல் மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்து வர எல்லா கேம்ஸையும் வின் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கு வந்து நான் போட்டிருந்த அந்த ப்ரிடிக்ஷன் வீடியோவை கூட நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் மற்றும் வீடியோ சம்மந்தமான இஷ்யூஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.